ஓம் அன்புள்ளம் கொண்டோரே, அனைவரின் பாதங்களை தொட்டு பணிவுடன் கே. செல்வகுமார், ரிட்டையர்ட் போலீஸ் டிஎஸ்பி, விழுப்புரம். செல்போன் நம்பர் 9843868404 ஆகிய நான் வணங்குகிறேன். இன்று மார்கழி மாதம் 24ஆம் தேதி, அதாவது நமது ஆங்கில ஆண்டு 2025. இன்றைக்கி 8/1/2025 நினைக்கிறேன். இந்த டேட்டில் இன்றைக்கி ஆண்டாள் நாச்சியார் என்பவர், ஆண்டாள் நாச்சியார்னாக்கா இப்போ நம்ம இதில் மனைவி ஒருத்தர் துணைவின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் 2 பேருமே மனைவின்னு சொன்னது பெருமாள். அந்த பெருமாளின் 2வது மனைவியான பூமாதேவி, அவர் ஆண்டாளாக பிறப்பெடுத்து ஆண்டாள் நாச்சியாராக இருந்து திருப்பாவை, அடுத்து நாச்சியார் திருமொழி என்று 2 நூல்களை எழுதியுள்ளார். இதிலே திருப்பாவை மார்கழி மாதத்திலே பாடப்படுகிறது. இது 30 பாடல்கள் கொண்டது. இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் 8 அடி கொண்டது, 8 லைன் கொண்டது, 4 வார்த்தைகள். அப்போ 4 8 32 வார்த்தைகள். வார்த்தைகளை இசைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் 32 கொண்டது. இதில் இப்போ என்னென்ன, இப்போ நாங்கள் விழுப்புரத்தில் பகவான் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணர் கோகுல கிருஷ்ணர் ஆலயம் இப்போ தான் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி, இப்போ மார்கழி மாதத்தில் இந்த இவர் பட்டாச்சாரியார் ஒருத்தர் டெய்லி இந்த திருப்பாவை இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கார். நேற்று 23வது திருப்பாவை பற்றி சொன்னார். அவர் இன்றைக்கி 24ன்றதையும் சொல்லுவார். இந்த கோயில் நாங்கள் கட்டும்போது நிறைய பேர் எனக்கு சென்னையிலேருந்தும் பாண்டிச்சேரியிலேருந்தும் பெங்களூர்லேருந்து கூட பணம் கொடுத்தாங்க இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு. இதில் ஒரு பழமொழி இருக்குது. என்னென்னா, கொள்ளை அடித்து கூட கோயில் கட்டலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் இது ஒருத்தர் புதுமொழி ஆக்கியிருக்காரு. எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த யாதவர் பண்பாட்டு மகாசபை தலைவர் திரு பாஸ்கர் அவர்கள், அதாவது கோயில் கட்ட வந்த பணத்தில், கைங்கரியம் செய்த பணத்தில் கூட கொள்ளையடிக்கலாம் என்று கூட அவர் அதை செய்திருக்கிறார். ஏன்னா இது எவிடன்ஸ் இல்லாமல் நான் எதையும் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் போலீஸில் இருந்தோம், இல்லைன்னா என்ன போலீஸில் மாட்டி விடுவாங்க. அதனால் எல்லாமே எவிடன்ஸு, எல்லாம் ஃபோன், அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாயை கொள்ளையடிச்சிட்டாரு. இருந்தாலும் இதை எக்ஸ் சேர்மன் ஜனகராஜ் சார் அவராக கேட்டு அந்த பணத்தை வாங்கி 4 பேருக்கு காட்டணும், பணத்தை கணக்கையும் காட்டணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அப்புறம் நான் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்புறம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதனால் இது கண்டிப்பாக எக்ஸ் சேர்மன் அவர் கண்டிப்பாக செஞ்சிருவார். இப்போ இந்த மாதிரி கோயில் இருக்கும்போது இப்போ நானும் அதனால தான் இப்போது இந்த திருப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு சரி நம்மளும் இதை ஏதாவது தெரிஞ்சுட்டு சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கிங்களேன். இதில் 24வது பாசுரம் திருப்பாவை. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. இப்போ கடைசியில் போற்றிக்கு வந்துட்டாங்க போல இருக்குது. யார்? இந்த பூமாதேவி அம்மா. இதில் என்னென்னா, பூமாதேவி போய்ட்டு பெருமாள்கிட்ட கேட்டிருப்பாங்க, என்னையா பொண்டாட்டி மட்டும் கோயிலாக வச்சு கும்பிட்றாங்க, இப்போ நீ திருப்பதியில் இருக்கிற, இதுக்கு கீழே அலமேல மங்காபுரத்தில் அந்த அம்மா இருந்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ நான் என்னையா கதி ஆகிறதுன்னு சொன்னப்போ தான் அப்போ இவர் சொல்லியிருப்பார் போல இருக்குது. சரி இப்போது நீ தமிழ்நாட்டுக்கு போ, அங்கே போய் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் பிறந்துரு. அது நீ துளசி மாடத்துக்கு கீழே கிடந்தேனாக்கா ஒருத்தர் பெரியாழ்வார்னு உன்னை தூக்கிட்டு போய் வளர்ப்பார். அப்புறம் அங்கே இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு வா, உனக்கு ஒரு கோயில் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது பெருமாள். அதனால் இந்த அம்மா இங்கே ஆண்டாள் நாச்சியாராக அவதரிச்சிருக்கிறாங்க. அந்த அம்பாள் மறுபடியும்
அரங்கனை திருவரங்கனை போய் அடையணும், அதுக்காக பாடியிருக்காங்க இந்த பாட்டு. இந்த திருப்பாவை 30 பாசுரங்கள் கொண்டது, அதாவது 30 பாடல்கள் கொண்டது. இதில் இன்றைய பாடல் வந்து 24வது பாடல். அதில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, இது ஃபஸ்ட் லைன். 2வது லைன் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அடுத்து 3வது லைன் பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அடுத்து 4வது லைன் கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி. 5வது லைன் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. 6வது லைன் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. 7வது லைன் என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். அடுத்து 8வது லைன் இன்று யாம் வந்தோம் இரங்கலோர் எம்பாவாய், இரங்கலோர் எம்பாவாய். இப்படி வந்து எழுதி முடிச்சிருக்கிறாங்க. இதில் என்னன்னா இதோட அர்த்தம் என்னன்னாக்கா, அன்று முதல் லைன் அன்று இவ்வுலகம் அளந்தாய் போற்றி. அதாவது மாபலின்றவர் வந்து ஒரு அரக்கருக்கு வயிற்றில் அரக்கருக்கு பிள்ளையானவர். இவர் வந்து ரொம்ப அட்டூழியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த கர்ணன் படத்தில் வந்து அவர் சிவாஜி கணேசன் நடிச்சிருக்கார் இல்லையா, கடைசியில் வந்து அவர் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துருயான்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் கேட்பார். அப்போ அதை கூட கொடுத்துருவார் இல்லையா. அந்த மாதிரி மாபலின்றவர் என்ன தான் ஒரு அரக்கனாக இருந்தாலும் அவர் வந்து யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவாராம். அதனால் அந்த மாதிரி ஒரு குணம் படைத்தவர்கிட்ட போயிட்டு இவர் வந்து மாபலி அப்படின்னுட்ட போயிட்டு இவர் வந்து ஒரு இது குள்ளமாக ஒரு வேஷம் போட்டு போகிறார். அதாவது வாமனன் இல்லை வாமனன் அவதாரம் எடுத்து போயிட்டு அவர்கிட்ட போய் பிச்சையாக கேட்குறாரு, ஒரு 3 அடி மண் கொடுப்பா. ஏன்னா மகாபாரதத்தில் போய் 5 அடி மண் கேட்டார் பஞ்சபாண்டவர்களுக்கு. இவருக்கு வந்து ஒரு 3 அடி மண் கேட்டிருக்காரு. அவர் சரி ரைட்டு தரம்பா, நீ அளந்துக்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவர் பெருசாக உருவம் எடுத்து பெருமாள் வானத்தை 1 அடியாகவும் பூமியை 1 அடியாகவும் அளந்துட்டு 2 அடியை எடுத்து அளந்துட்டு 3வது அடி வைக்கிறது எங்கேயா அழுகிறதுன்னு கேட்டப்ப, நீ என் தலையில் வேணா அளந்துக்கப்பான்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து முக்தி கொடுத்துட்டாரு பெருமாள். இது திருவோண நட்சத்திரம். இவர் வந்து இந்த வாமன அவதாரம் எடுத்தது திருவோண நட்சத்திரத்தில்ன்றதால இதை வந்து கேரளாவில் கூட ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுறாங்க. அப்போ அந்த அவதாரம் எடுத்து அன்று இவ்வுலகம் அளந்தாய் போற்றி. அப்போ இவர் இந்த உலகத்தை அளந்துட்டாரா, அந்த திருவடியை போற்றி அப்படின்ட்டு பாடுறாங்க. அடுத்தது 2வது லைன் சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி. இது என்ன ராமவதாரம், இலங்கேஸ்வரர் போயிட்டு சீதையை கடத்தி கொண்டு போய் வச்சிடுறாரு. இப்போ இவர் ராமர் என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு அவனுடைய செருக்கை அடக்கி அதை வெற்றி அடைஞ்சார் இல்லையா. அதனால் அந்த திரள் எல்லாம் அந்த கை முஷ்டியை காட்டுவாங்கள்ல, அந்த மடிப்புக்கு மேலே உள்ளதை அப்படி தூக்கி காட்டுவாங்க. அந்த திரள், அதாவது திறமை, திரள், வலு, பலம், அதையும் போற்றுகிறேன் உன்னிடம் உள்ளதை. அதாவது உன்னை நேரடியாக நான் சொல்லவில்லை என்றாலும் உன்னிடம் உள்ள தைரியம், வீரம், அதை போற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3வது லைனில் பொன்ற சகடம் உதைத்தாய் போற்றி. அதாவது சகட அரக்கன். அவர் வந்து இவர்கிட்ட சண்டைக்கு வந்திருக்காரு ஒரு பீரியடில். அவனை காலால் உதச்சி அவனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டார். அதனால் அந்த உன்னுடைய செயலை நான் போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? ஆண்டாள் நாச்சியார், பூமாதேவி. அடுத்தது கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. அதாவது கன்று வடிவில் வந்து ஒருத்தன் வந்திருக்கிறான், ஒரு அரக்கன். வச்சாரக்கன் அவனையும் வந்து இவர் வந்து அந்த கன்று வடிவில் வந்தவனை வந்து ஒரு மரமாக்கிடுறாரு, அடித்து உதச்சி ஒரு மரம் தடியாக்கிட்டு மறுபடியும் இன்னொருத்தர் வந்தார் அரக்கர். அவரை கபித்சாசுரன்
அவரை அடித்தார். இந்த தடி யாராவது ஒரு அரக்கனையை தடியாக ஆக்கி இன்னொரு அரக்கனை அடித்து சாகடிச்சிருக்கிறார். அதனால் அந்த மாதிரி உள்ள ஒரு அறிவு இருக்குது இல்லையா, அந்த அறிவையும் போற்றுகிறேன் அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. அடுத்ததாக அதாவது குடை குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இப்போ இதில் என்னென்னா, இவர் பிறந்தது ஒரு நாயுடையனன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் வளர்ந்தது ஒரு இடையர் ஜாதி யாதவர் இனம். இவர் வளர்ந்தது கிருஷ்ணன் இல்லையா, ஆயர் குலம். இப்போ இவர் இந்த இந்திரன் இருக்கார் இல்லையா, மழையை விடுறவர், அவர் என்ன பண்ணார்னா எதாவது ஒன்று இவரை பெருமையை காட்டணும்னு சொல்கிறதுக்காக, பெருமாளுடைய பெருமையை காட்டணும், அதிகப்படுத்தி காட்டணுன்றதுக்காகவே மழையை நிறைய கொடுக்குறாரு. இதை இப்போ கூட வந்தது இல்லைங்க, மழை இது இந்த டேமை யாருக்கும் சொல்லாமலே திறந்து விட்டாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. அப்போ மழையை இவர் கோவர்த்தனன்ற ஒரு மலை இருக்குது, அந்த மலையை கையால் ஒரு விரலால் தூக்கி கொடையாக்கி அந்த ஆயர் குலத்து மக்களை அந்த மழையிலேருந்து மீட்டிருக்கார், காப்பாற்றிருக்கிறார். அதனால் அப்படி அந்த கோவர்த்தன மலையை தூக்கிய ஒரு விரலால் தூக்கிய உன்னை போற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. இதில் நின்று பகை கெடுக்கும், அதாவது பகையானவனை அதை கெடுக்கிறதுனா அப்போ நீ வெல்றதுன்னு அர்த்தம். அதுதான் ஆச்சா. அதுக்கு முன்னாடி நின்று, எப்படி முன்னாடி நின்று, மகாபாரதத்தில் இவர் பஞ்சபாண்டவர்களுக்கு முன்னாடி நின்றார். அதனால் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. இதில் வேல், இந்த வேலுங்கிறது அது முருகன் தான் கையில் வச்சுருப்பார். ஆனால் இதில் வேல் போற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நிறைய பேர் இவரும் வேல் வச்சுருந்தாருன்னு சொல்கிறாங்க. அது கிடையாது, இவர்கிட்ட வச்சுருந்தது சக்கரம். இவர் ஒரு சக்கரத்தை ஆழ்வார் இல்லையா, ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் சக்கரம். அதனால் இவர்கிட்ட வேல் கிடையாது. ஆனால் அந்த வேலுக்கு என்ன அர்த்தம்னு தேடி கண்டுபிடிச்சப்ப வெற்றியையும் வேல்னு தான் சொல்கிறாங்க ஒரு இதில் அப்போது அந்த வெற்றி வேல் போற்றி, அதாவது நீ பஞ்சபாண்டவர்களெலாம் வெற்றி வாங்கி கொடுத்தாயே, அந்த வெற்றியை வணங்குகிறேன், அதை போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். காலங்காலமாக நாங்கள் எல்லாம் உனக்காக நாங்கள் சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நீ என்ன பண்ணுறன்னு சொன்னாக்கா, இன்று யாம் வந்தோம், இப்போ நாங்கள் வந்திருக்கோம் இல்லையா, அதனால் எங்கள் மேலே கொஞ்சம் கருணை செய்ப்பா, இரக்கம் செய்வாய், ஏலோர் எம்பாவாய். எம்பாவாய்னாக்கா அவர் தான் பெருமாள் கிருஷ்ணன். அதனால் அந்த மாதிரி செய். கடைசியில் எல்லாத்துக்கும் போயிட்டு இவங்க எப்படியாவது இன்றைக்கி 24 இன்னும் ஒரு 6 நாளில் இறைவனோட சேர்ந்துருவாங்க, ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு சேர்ந்துருவாங்க. அது அந்த 30வது நாள். அதனால் இருந்தாலும் இப்போ கடைசியில் கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். இது எப்படின்னாக்கா, இந்த நாரதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பேன்னு ஒரு பாட்டு இருக்குது திருவருட் செல்வனில். அதில் அப்படியே பாட்டை ஏற்றி பாடிட்டே வருவார். நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டே வரும்போது அப்படியே ஏற்றி டவுன் பண்ணுவார் அந்த பாட்டை. அதுபோல் இப்போ இவங்க இந்த போற்றின்னு கடைசியில் எல்லாத்தையும் போட்டுறோம்ப்பா, என்னை ஏற்றுக்கப்பா அப்படின்ட்டு இந்த அம்மையார் சொல்கிறாங்க. இவங்க தான் இந்த பூமாய் தேவியார் மறுபிறவி, அதாவது இந்த பூலோகத்துக்கு வந்த பிறவி ஆண்டாள் நாச்சியார் என்பதாக கூறி எனக்கு தெரிஞ்ச வகையில் உள்ள விளக்கத்தை தங்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறேன். தயவுசெய்து ஏதாவது இருந்து நான் மன்னிச்சிருங்க. அதுதாங்க. வணக்கங்க.